தென் அமெரிக்காவில் காணப்படும் ஒரு வகை நுரையீரல் மீன் இதுவரை வரிசைப்படுத்தப்பட்ட விலங்குகளிலேயே மிகப்பெரிய மரபணு தொகுதியை கொண்ட விலங்கு என்ற பெருமையை பெற்றுள்ளது. லெபிடோசிரன் பாரடாக்ஸா என்ற மீனின் டிஎன்ஏவில் மனித மரபணு தொகுதியை விட 30 மடங்கு அதிகமான பிரமிக்க வைக்கும் 91 பில்லியன் வேதியியல் எழுத்துக்கள் உள்ளன என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த 91 பில்லியன் டிஎன்ஏ அடிப்படைகளில் மனிதர்களிடம் உள்ள அதே எண்ணிக்கையிலான மரபணுக்கள் மட்டுமே உள்ளன, சுமார் 20,000 வரை. மீதமுள்ளவை குறியீடற்ற, ஒருவேளை தேவையற்ற டிஎன்ஏவாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இந்த மரபணு தொகுதியை மற்ற நுரையீரல் மீன்களின் மரபணு தொகுதிகளுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் எல் பாரடாக்ஸா ஒவ்வொரு 10 மில்லியன் ஆண்டுகளுக்கும் ஒரு மனித மரபணு தொகுதிக்கு இணையான பகுதியை தனது டிஎன்ஏவில் சேர்க்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த மீன் தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான், பராகுவே மற்றும் கீழ்பரானா நதி படுகைகளின் சதுப்பு நிலங்கள் மற்றும் மெதுவாக நகரக்கூடிய தண்ணீரில் காணப்படும் ஒரே நுரையீரல் மீன் இனம். இந்த மீன் 125 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடும். வறண்ட காலங்களில் இந்த மீன்களின் வழக்கமான வாழ்விடங்களில் தண்ணீர் வற்றி விடுவதால் மறைந்து விடுகின்றன. எனவே அவை சேற்றுக்குள் வளை தோண்டி சுமார் 50 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒரு அறையை உருவாக்குகின்றன. காற்றுக்காக மேற்பரப்பில் சில துளைகளை விட்டு விடுகின்றன. இந்த கோடைகால உறக்கத்தின் போது அவை ஈரப்பதத்தை தக்க வைக்க ஒரு சளி அடுக்கை உருவாக்குகின்றன. மேலும் அவற்றின் வளர்சிதை மாற்றத்தை பெரிதும் குறைக்கின்றன. இந்த இனத்தின் சராசரி ஆயுட்காலம் 8 ஆண்டுகளுக்கும் சற்று அதிகமாக உள்ளது.